சந்தோஷ், இந்த பாஸ்போர்ட் விசாலாம் இதெல்லாம் நீயே உன் கையிலேயே வச்சுக்கோ. சந்தோஷ், ஒருவேளை இவங்க தொலைச்சிடுவாங்கன்னு உனக்கு சந்தேகமா இருந்தா அதை என்கிட்ட கொடு. இல்ல ஆண்டி, செல்வி சொன்னது கரெக்ட் தான். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸ். நானே கையில வச்சுக்கிட்டாதான் கரெக்டா இருக்கும். நான் பாத்துக்கிறேன் ஆண்டி, நீங்க கவலைப்படாதீங்க. அவன் செல்வியை லண்டன் கூட்டு போறேன்னு சொன்னதுக்கே பேய் ஆட்டம் ஆடினா. இப்போ பேய் மாதிரி நின்னுட்டு இருக்காளே. இந்த மூட்ல அவகிட்ட போய் பாஸ்போர்ட்டை ஒளிச்சு வைக்க முடியல, விசாவை கிழிச்சு போட முடியலன்னு சொன்னா அவன் என்ன நார் நாரா கிழிச்சிடுவா. அறிவு, தயவு செஞ்சு அவகிட்ட நீயே போய் சொல்லு. அண்ணே, செல்வி அவன் கூட போகாத மாதிரி, மாயா கூல் டவுன் ஆகுற மாதிரி என்கிட்ட ஒரு பிளான் வச்சிருக்கேன். நீங்க பயப்படாம உள்ள வாங்க. என்ன பயப்படாம வாங்க? போன வாட்டி சொதப்புனதுக்கே அவ அடிப்பா. இப்போ அவ மொத்துன்னு மொத்திட்டு தான் அடுத்த பிளானையே கேப்பா. எனக்கு புரிஞ்சு போச்சு அறிவு. உங்க அண்ணன் என்னடான்னா மாயா ரூம்குள்ளேயே வரமாட்டேங்கிறாரு. நீ என்னன்னா முன்னாடி போ சொல்ற. நான் எல்லாத்துக்கும் பலியாடா? எல்லா கெட்ட விஷயத்தையும் நான் தான் போய் சொல்லணுமா? முதல்ல நீ போய் சொல்லு, அப்புறமா நான் பின்னாடி வரேன். ஐயோ அண்ணி, வாங்க. நீ முதல்ல போ அறிவு. ஐயோ, நான் வேற இன்னைக்கு தலையில ஹெல்மெட் வேற போடலையே. நான் தூரமாவே நிக்கிறேன் அறிவு. அண்ணி வாங்க அண்ணி. ஐயோ, மாயா, என்ன என்ன ஆச்சு? அவ பாஸ்போர்ட்டை தூக்கி போட்டுட்டீங்களா? அவ விசாவை கொளுத்துட்டீங்களா? செல்விக்கு பாஸ்போர்ட்டே இல்லாம பண்ணிட்டீங்களா? அந்த செல்வி என் சந்தோஷ் கூட லண்டன் போக மாட்டால? ஐயோ, சந்திரமுகி ஜோதிகா மாதிரி வேற மாடுலேஷன்ல கேக்குறாளே. அறிவு செத்தான். அது வந்து அதை விடு மாயா. உனக்கு அவ போக கூடாது, அவ்வளவுதானே? இல்ல, நான் அத கேக்கல. நீங்க சந்தோஷோட பாஸ்போர்ட்டை மறைச்சு வச்சிருக்கீங்களா? இல்ல பிசினஸ் விசாவை நெருப்புல போட்டு எரிச்சிட்டீங்களா? அப்படி எரிக்கலனா என் கையில கொடுங்க, நான் எரிச்சிடுறேன். அந்த வேலைக்கார கழுதைக்கு ஏன் சந்தோஷ் கூட லண்டனை சுத்தி பார்க்க ஆசை வந்துருச்சா? எவ்வளவு திமிர் இருக்கும் அவளுக்கு. அதெல்லாம் கனவுல கூட நடக்க விட மாட்டேன். அவ போக மாட்டாளா அங்கிள்? கண்டிப்பா போக மாட்டா மாயா. அறிவு, பயந்து போய் சொல்லிட்டு நாளைக்கு அடி வாங்கலாம்னு நினைக்கிறியா? மாயா, அவன் பாஸ்போர்ட், செல்வி பாஸ்போர்ட், விசா, டிக்கெட் எல்லாமே சந்தோஷ் கிட்ட மாட்டிக்கிச்சுடி. நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் என்னால அதை எடுக்க முடியலடி. என்னது? எடுக்க முடியலையா? ஐயோ அம்மா. மாயா, என்னது? என்னதா? அவங்க செஞ்ச முட்டாள்தனத்துக்கு தண்டனை. இந்த வீட்ல யாருமே எதுக்குமே லாக்கில்ல. ஒரு சின்ன பேப்பர், அந்த விசா, இத்தனோட நோட்புக், அந்த பாஸ்போர்ட். ஊர்லயே பெரிய ரவுடி நீங்க தானே. வெளியே சொல்லாதீங்க, வெக்க கேடு. இது பேருக்குதான் அம்மா. சரியான காமெடி பீஸ். மாயா, போதும், நிறுத்து. உன்னை நாங்க அப்படியே விட்டுருவோமா? அவளை அப்படியே ஜோடியா சந்தோஷ் கூட ஃபிளைட் ஏற்றி அனுப்பிச்சிருவோமா? உன்னை விட எங்களுக்கு தான் அவ மேல வெறியும் கோபமும் அதிகமா இருக்கு. இந்நேரம் கேஸ் வெடிக்க வச்சு அவளை சாவடிச்சிருக்கோம். எல்லாம் உன் சந்தோஷால தான் நாங்க சும்மா இருக்கோம். அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப செல்வி அவன் கூட லண்டனுக்கு போக கூடாது. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? பண்ண போறதில்ல மாயா, எல்லாம் பண்ணியாச்சு. நாளைக்கு அவ கிளம்புவா. ஆனா அவ இந்த வீட்டு வாசப்படியை விட்டு தாண்ட மாட்டான். அப்படி அவ தாண்டிட்டானா நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். இங்க பாருங்க, எக்காரணத்து கொண்டோ அவ இந்த வீட்டை விட்டு தாண்டி போக கூடாது. அவளோட நிழல் கூட ஏன் சந்தோஷ் மேல படக்கூடாது. இதுக்கு நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. புரியுதா? ஹே, என்னடி புது ஹேண்ட்பேக், புது ஹேர் ஸ்டைல், புது லுக்கு, கலக்குற. இந்த ஹேண்ட்பேக் யார் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லு. யாரு வாங்கி கொடுத்தா? நம்ம ரெமோ தான். ரெமோவா? ரெமோ தெரியாது?
அழகான ரெமோ, ஹாட்டான ரெமோ, நம்ம ஆபீஸோட சாக்லேட் பாய் யாரு? கிரிஷ் தானே? இவளுக்கு இம்சை தாங்க முடியலையே. எஸ் அவர் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறாருன்னு நான் உன்கிட்ட சொன்னேன்ல. அந்த சர்ப்ரைஸ் இதுதான். வாவ், செம்ம கியூட்டா இருக்குடி. இத என்னன்னு நினைச்ச? கோல்டு பிளான்டிங். $2000 எப்படி இருக்கு? $2000னா $1,00,000. அதுக்கும் மேல. இதெல்லாம் என்ன ஜுஜுபி? நேத்து அவன் வீட வீடியோ சாட்ல பார்த்தேன் பாரு. வா. அவன் வச்சிருக்க காரும் பெர்ஃப்யூம்ஸும் அவன் போடுற பிராண்டட் ஷர்ட்ஸும் அப்பப்பப்பப்பா. இந்த ரேஞ்சில இருக்க ஒரு கிளாஸான பையன் நம்ம கூட பேசுறான்னு என்னால நம்பவே முடியலடி. எல்லா பொண்ணுங்களும் அவன் பின்னாடி சுத்துறாங்க, அவன் உன் பின்னாடி சுத்துறான். உனக்கு செம்ம மச்சண்டி. மச்சோன்னு சொன்னோனே உன ஞாபகத்துக்கு வருது. அவன் ரைட் ஹேண்ட் மசில்ஸ் மேல ஒரு மச்சம் இருக்கு. பாத்தியா? பின்ன அவன் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டே என் கூட வீடியோ சாட் பண்ணான். வாவ், என்ன ஒர்க் அவுட், என்ன ஆளு. சும்மா ஆர்யா, சூர்யா, பூரியான்னு எல்லாம் கலந்த காக்டெயில் டி அவன். ஏய், நம்ம ஆளுக்கு பொறாம வருதா? லைட்டா வர மாதிரி தெரியுது, ஆனா வராத மாதிரியும் தெரியுதுடி. அக்கா, ஆபீஸ்க்கு புதுசா வந்த அண்ணா உங்களை கூப்பிடுறாரு. அண்ணாவா? ஆமாக்கா, கிறிஸ்தான. டேய், நான் உனக்கு அக்கானா அவர் உனக்கு மாமா தானே வரும். சரிக்கா சரிக்கா, அந்த மாமா தான் உன்னை கூப்பிடுறாரு, சீக்கிரம் போக்கா. அப்படி சொல்லு. ஏய், நான் வர வரைக்கும் என் ஆளை வெறுப்பேத்துறியா? எனக்கு வேற வேலை வெட்டி இல்லைன்னு நினைக்கிறியா? நீ உள்ள போய் சிரிச்சு பேசு, ஓ ஆளு தானா வெறுப்பாவான். ஆளை விடு சாமி. டேய் கரடி பொம்மை, உனக்கு இன்னும் கிருஷ் மேல பொறாம வரலையா? இப்ப வரும் பாரு. பொறாம மட்டும் இல்ல, என் மேல இருக்க காதலும் இப்ப வெளியே வரும் பாரு. யாரு? கையில் யார் அது? ஆபீஸ்க்கு புதுசா வந்திருக்காரு போல. ஆமாம், அவன் வரும்போது நீங்கள் இல்லைல்ல. அவன் தான் புதுசாக வந்திருக்க சேல்ஸ் செட். பேர் கிறிஷ். பெரிய பணக்காரனா. என்ன பேக் பிடிச்சிருக்கா? ரொம்ப தேங்க்ஸ். பார்த்தாலே தெரியுது. அவன் உள்ள வரும்போது கூட யாருக்குமே விஷ் பண்ணல. இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. என்ன இப்போ என்ன சொன்னீங்க? பிடிக்காதா? ஆமா, இவங்களுக்கெல்லாம் பணம் இருந்தா பொண்ணுங்க தானா வந்து பேசுவாங்கன்ற நினைப்பு. வீடு பாத்தீங்களே, பிடிச்சிருந்துச்சா? வீடியோ ஷாட்ல தான் பார்த்தனே. சூப்பர். அண்ட் கார்ஸ்? அவன் நினைப்புல தப்பு இல்லை. பணம் இருந்தா பொண்ணுங்க தானா போய் பேசுதுங்க. நான் பேசினேனா? என்ன? இல்ல, நான் போய் பேசினேனா? கையல், நான் அப்படி சொல்ல வரல கையல். இல்ல, இனிமேலாச்சும் நான் அவங்ககிட்ட பேசுவேன்னு நினைக்கிறீங்க? கையல், நான் அப்படி மீன் பண்ணி சொல்லல. நானும் அப்படி சொல்ல வரல தேவ். பணத்தை மதிக்காம வெறும் நல்ல மனசை மட்டும் மதிக்கிற பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக் கார். உங்களுக்கு கார்னா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிக்கும். லாங் டிரைவ்ஸ்? அதுவும் தான். இந்த வெட்டி பந்தால நிலைக்காது தேவ். வேணும்னா ஒன்னும் தெரியாத பொண்ணுங்க அவன் கூட ஜாலியா டைம் பாஸ் பண்ணுவாங்க.
ஆனா அவனோட வாழ்க்கையே ஒரு போலிதான். அவன் கூட சுத்துற பொண்ணுங்களும் போலிதான். கரெக்டாக சொன்னீங்க. இந்த நந்தினி லூஸை பாருங்க, அவன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. சேச்சா, நந்தினி அந்த மாதிரி பொண்ணு இல்ல. அவன் சேல்ஸ் ஹெட்ல அபிஷியலா கூப்பிட்டிருப்பான், அதனால தான் போயிருக்கா. கைல், ஒரு நிமிஷம் நல்லா பாருங்க. இதை பார்த்தா அஃபிஷியல் மீட்டிங் மாதிரியா தெரியுது? தேவ் ஒழுங்கா தானே என்ன பார்த்துட்டு இருந்தான். ஏன் கையில் வந்து அவன் கூட பேசுறா? இவ என் லைஃபை விட்டு போகவே மாட்டாளா? என்னவோப்பா, நான் யாரை பத்தியும் எதுவும் சொல்ல விரும்பல. அவங்கவுங்க இஷ்டம், அவங்கவுங்க லைஃப். ஆனா அவ அறிவாளி, அவனால அவ கிட்ட கூட நெருங்க முடியாது. நீங்கள் அவளை விட அறிவாளிங்க. வருமுன் காப்போம் மாதிரி அவனை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டீங்களே, அதான் நீங்கள் சொக்க தங்கமாக நிற்கிறீங்க. யார் இங்க சொக்கத்தங்கம்? நீங்க தான். டே மச்சான், கையில் என்ன சொல்லிட்டு போகிறான்னு பார்த்தியா? டேய், என்ன என் சட்டை பட்டின பிச்சு பனியோட அலையோட சொன்னாலா? எடுறா கையா. புது சொட்டை. போலாம், நிச்சயமா போலாம். சில பேருக்குலாம் அப்போதான் புத்தி வரும். சில பேரா? வாட்? நத்திங், ஒன்றும் இல்லை. புரியல. என்ன சொன்னீங்க? இல்லை, லாங் டிரைவ் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், மைண்டு ஃப்ரெஷ் ஆகும், அதான் சொன்னேன். தட்ஸ் ட்ரூ. நீங்க இதுக்கு முன்னாடி லாங் டிரைவ் போயிருக்கீங்களா? மச்சான், அவங்களுக்கு அந்த ஆண்டவன் என் கிருஷ்ண பிடிக்கலையா, அவன் மெர்சிடிஸ் பென்ஸை கூட பிடிக்கலையா, அவன் பந்தாவும் பிடிக்கலையா, அவன் பருப்பெல்லாம் கையில்கிட்ட வேகாதுரா. அவங்களுக்கு என்னை மட்டும் தான் பிடிக்குமா. அந்த கடைசி வரி மட்டும் திரும்ப சொல்லு. அவங்களுக்கு என்ன மட்டும்தான் பிடிக்கும். டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியும், என்னை பத்தி உனக்கு தெரியும். ஆனா அவளுக்கு அந்த கிருஷ்ண பிடிக்கலன்னு இப்பதான் தெரியும். ஆனா அவளுக்கு உன்னை பிடிக்குமா பிடிக்காதான்னு எப்பதானா தெரியும்? 200 நிமிஷம் ஆயிடுத்துடா. சட்டு புட்டு ஒரு முடிவுக்கு வாங்கடா. மண்டை வலிக்குதுடா சாமி. எங்க கூட்டிட்டு போக வேண்டியவங்க தான் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களே, கடுப்பா இருக்கு. யார் உங்களை கூட்டிட்டு போக வேண்டியவங்க? நீங்க தான். நானா? ஆமா, நீங்க தான் யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்களாமே. உங்களை முதல் தடவை பார்க்கும்போது கண்ணோட கண் தானே பார்த்தேன். அப்படியா? தேங்க்யூ வெரி மச். அப்போ எப்போ போலாம்? ஏ மச்சான், கையிலுக்கு என்ன பிடிக்கும்டா, பிடிக்கும். சீக்கிரமாவே என்ன பிடிக்கும். என் கூட வா, நான் சொல்றேன். டேய், உனக்கெல்லாம் லவ் ஸ்டோரி எழுதுறேன் வேண்டா. நம்ம சொல்லவே மாட்டேன்றியடா. எப்பதானே சொல்லுவ? வாடா, நான் சொல்றேன். ஐயோ, கிளம்புற நேரத்துல இது என்ன சாஞ்சி படுத்திருக்கு? குள்ளநரி கூட்டம் வேற ஏதாவது பிளான் பண்ணுதா? சீக்கிரம் எஸ்கேப் ஆயிடணும்டா சாமி. செல்வி, சந்தோஷ், அங்கிள் ஆண்டி எல்லாரும் எங்க இருக்காங்க? தோ இங்கதான் சந்தோஷ். என்ன சந்தோஷ், கிளம்பிட்டியா? எஸ் அங்கிள், டைம் ஆயிடுச்சு, கிளம்பணும். ஏர்போர்ட் வரைக்கும் வரீங்கல்ல? இல்ல சந்தோஷ், நாங்க வரல, நீங்க போயிட்டு வாங்க. ஏன், என்னாச்சு அங்கிள்? அன்னைக்கு லோ பிபி சந்தோஷ், மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதான் நம்ம டாக்டர் செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்? ஆண்டிக்கு என்னாச்சு? சந்தோஷ் ரொம்ப முடியல, தலையெல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கு. டாக்டர், ஆண்டிக்கு என்னாச்சு? நத்திங் டு வரி சந்தோஷ், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மெடிசன்ஸ் கொடுத்துருக்கேன், ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். டாக்டர், ஆண்டியை வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்துருங்க டாக்டர். அவங்களுக்கு அப்பப்போ இப்படி தான் ஆகுது. நீ கவலைப்படாத சந்தோஷ், ஐல் டேக் கேர். தேங்க்யூ டாக்டர். சந்தோஷ், உங்க அங்கிள் நீங்க பிசினஸ் ட்ரிப் போறதா சொன்னாரு, கூட செல்விமா கூட்டு போறீங்க? எஸ் டாக்டர். ஆல் தி வே டு லண்டன்? ஆமா டாக்டர். ஆர் யூ ஜோக்கிங் சந்தோஷ்? என்ன டாக்டர்? இல்ல, மாசமா இருக்கிற பொண்ணை கூட்டிட்டு உலகத்தை சுத்த போறேன்னு சொல்றீங்க. குழந்தை பிறந்த அப்புறம் 3 பேரும் சேர்ந்து போலாமே. இல்ல டாக்டர், இவளை ஃபாரின் கண்ட்ரிக்கே கூட்டிட்டு போனதில்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம்லாம் ஓகே சந்தோஷ், ஆனா டைமிங்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்ல போறீங்கன்னு சொல்றீங்க. அவங்க பயப்படுவாங்க, ஏர் சிக்னஸ் வரும். லண்டன்ல குளிர் வேற அதிகம்,
நீங்க நல்லா யோசிச்சு தான் உங்க வைஃபை கூட்டிட்டு போறீங்களா? என்ன சொல்றீங்க டாக்டர்? சின்ன சின்ன விஷயங்கள் கூட குழந்தைய பாதிக்கும் சந்தோஷ். அம்மாவுக்கு ஜலதோஷம் பிடிச்சா குழந்தைக்கும் பிடிக்கும். அம்மா பயந்தா குழந்தையும் பயப்படும். இந்த மாதிரி நேரத்துல லாங் ட்ரிப் போகக்கூடாது சந்தோஷ். எனக்கு அவங்களோட கேஸ் ஹிஸ்டரி பத்தி தெரியும். அவங்க பாடி கண்டிஷன் வீக்குன்னு தெரியும். அவங்கள பத்திரமா பார்த்துக்கிட்டாதான் குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பிரெக்னெண்டா இருக்கிற லேடி யாரும் ஃபாரின் ட்ரிப்க்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க. அப்புறம் உங்க இஷ்டம். ஓகே பாய் சந்தோஷ். நான் வரேன் மிஸ்டர் கேகே. ரொம்ப நன்றி டாக்டர். பரவாயில்லைங்க, இருக்கட்டும். ஐயோ, எல்லாத்தையும் கெடுத்துருவாங்க போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? அண்ணா சந்தோஷ் ரொம்ப யோசிக்காதீங்க. செல்வி இனியும் பத்திரமா போயிட்டு வாங்க. இல்ல அங்கிள், எனக்கு போற மூடே இப்ப போயிடுச்சு. என்ன சந்தோஷ் இப்படி சொல்ற? இது அப்பாவோட நிறைவேறாத ஆசை. மார்க் ஆண்டனி லண்டன்லயே பெரிய ஆளு, அவருடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே பெரிய விஷயம், அப்படி இப்படி நீ ஏதோ சொன்ன. மார்க் ஆண்டனி இல்ல அங்கிள், மார்க் பென்சன், பெரிய பிசினஸ் மேன். தெரியுதுல சந்தோஷ், அவரை பார்க்கறதுக்கு நானே பல தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கல. வாழ்க்கையவே மாற்ற போகிற விஷயத்துக்கு எமோஷனலாக எந்த முடிவு எடுக்காத, யோசிச்சு முடிவெடு. ஆமா சந்தோஷ், செல்வியை கூட்டு போறதா இருந்தா கூட்டு போ, விட்டு போறதா இருந்தா விட்டுட்டு போ. உன் கூட இருந்தா நீ பாத்துக்குவ, எங்க கூட இருந்தா நாங்க பாத்துக்குவோம். இதுல என்ன இருக்கு சந்தோஷ்? இல்ல ஆண்டி, லண்டன் கோல்டும் வெதரையும் பத்தி நான் யோசிக்கவே இல்லை. அதுவும் செல்விக்கு இது ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். அவளுக்கு ஏரோப்ளேன்லாம் பயன்னு சொன்னான். எனக்கு அப்போ எதுவும் ஸ்ட்ரைக் ஆகலை. அவள் பயப்பட்டா குழந்தையும் ரொம்ப பயப்படும்ல. ஆமா, பின்ன அம்மாக்கு ஒரு பாதிப்புனா அது குழந்தைக்கும் தான் இருக்கும். ஐயோ, இவ வேற ஏத்தி விடுறாளே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. சந்தோஷ், இது சின்ன விஷயம், ரொம்ப டென்ஷன் ஆகாத. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுல, டக்குன்னு ஒரு முடிவெடு. சந்தோஷ், டாக்டர் சொன்ன மாதிரி குழந்தை பிறந்த பிறகு செல்வி நீ எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாட்டி தான் வரும். யோசிச்சு முடிவு பண்ணு, செல்வியோட பொரியா இல்லை தனியாக பொரியான்னு. ஏங்க, அது அவன் இஷ்டம். வேலை எவ்வளவு முக்கியம், குழந்தை எவ்வளவு முக்கியம்னு சந்தோஷ்க்கு தெரியாதா? சந்தோஷ், உனக்கு என்ன தோணுதோ நீ அதை செய். செல்வியே நீ பாத்துக்கோ, இல்லனா நாங்க பாத்துக்கிறோம். ஆனா ஃப்ளைட்டை மட்டும் மிஸ் பண்ணிடாத. ஏன்னா இது உங்க அப்பாவோட கனவு. சந்தோஷ், முடிவெடுக்க தெரியாதவன் எந்த பிஸ்னஸையும் நடத்த முடியாது. செல்வியை கூட்டிட்டு போறியா இல்லை தனியாக போறியா? உனக்கு பிஸ்னஸ் முக்கியமா இல்லை குழந்தை முக்கியமா? டக்குன்னு ஒரு முடிவெடு. எனக்கு என் குழந்தை தான் முக்கியம் அங்கிள். செல்வி, சந்தோஷ், இங்க பாரு, நம்ம 2 பேருக்கும் நம்ம குழந்தை தான் முக்கியம். நான் சொல்றேன்னு எதுவும் தப்பா எடுத்துக்காத. உனக்கு நிறைய ஆசையை காட்டிட்டு விட்டுட்டு போறேன்னு தப்பா நினைக்காத செல்வி. நான் விட்டுட்டு போறதுக்கான காரணம் உனக்கே தெரியும். சந்தோஷ், சீக்கிரம் வந்துருவேன் செல்வி. நமக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த உலகம் பூரா சுத்துவோம், சரியா? சந்தோஷ், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. ஆன்ட்டி, செல்வியை பத்திரமா பார்த்துக்கங்க. இதெல்லாம் நீ சொல்லணுமா சந்தோஷ்? நான் பாத்துக்கிறேன். சரி அங்கிள், நான் வரேன். சந்தோஷ், நான் வேணா உன்னை ஏர்போர்ட் வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணட்டுமா? இல்லை அங்கிள், நானே போய்க்கிறேன். நீ இங்கே இரு. அங்கிள், செல்வியை பத்திரமா பார்த்துக்கங்க. செல்வி, டாக்டர் சொன்னதுனால தான் உன்னை விட்டுட்டு போகிறேன். ஹெல்த்தை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ, புரியுதா? சரி சந்தோஷ். நான் வரேன் அங்கிள். ஐடியை பார்த்துக்கங்க. அங்கே நான் போய் ரீச் ஆன உடனே உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே சந்தோஷ். செல்வி, நான் வரேன் செல்வி.
நான் வரேன் செல்வி. அறிவு. சந்தோஷ், உனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது. பத்திரமா இரு. பாய். நீ வரதுக்குள்ள செல்வி இருக்க மாட்டா சந்தோஷ். நான் தான் இருப்பேன். உனக்காக நான் மட்டும் தான் இருப்பேன்.